Welcome to Mr. India. Subscribe us for more Dravidian model videos. कंडुपिडिकணும் हिंदुस्तान में एक आदमी को 12 लाख रुपये मुफ्त में जाएगा कितना पैसा के हिंदुस्तान में புரிஞ்சுதா யாருக்காச்சும் புரிஞ்சுதா நாங்கெல்லாம் இது என்ன கதை தெரியுமா 15 லட்சம் யாப்பு 1 கோடி 1 கோடி அந்த மாதிரி 15 லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரே ஒரு ஆளு யார் அவரு மோடிஜி கொரோனா டைம் பாத்தீங்களா இது வரைக்கும் தாடி வச்சிருந்தார் ஏன் வீட்டுக்கு நாசம் பண்றவங்கள வீட்டுக்கு வந்தா கொரோனா இது ஒட்டிக்குமேன்னு சொல்லி வச்சாரு ஆனா கொரோனாவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல என்னுடைய மக்களை சொந்த உறுப்பினர்கள் கூட பார்க்கலினாலும் ஒரு தலைவனா இருந்து நான் பிபிடி உடை அணிஞ்சிட்டு போய் அந்த கொரோனா நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு கை கொடுப்பேன்னு சொன்ன ஒரே முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அதனாலதான் சொல்றோம் நாங்க தலைகுனிய விட மாட்டோம் இன்னைக்கு அவங்களோட ஒரு குரூப் கூட்டணி சேர்ந்துருக்குதுங்க எங்க ஊருக்கு வருவார் எங்க ஊருக்காரத போல பச்சை துண்டெல்லாம் போட்டு விவசாயிங்கோ நானும் விவசாயிங்கோ அப்படின்னு நம்ம ஊரு ரோஸ் பஸ்ஸை பார்த்து கிண்டல் அடிச்சார் ஆனா அவருனே பச்சை பஸ் மேல உட்கார்ந்துட்டு யாரும் தொட முடியாத இடத்துல உட்கார்ந்துட்டார் ஊர் ஃபுல்லா உலா வராராம் அதையெல்லாம் நாங்க நம்புவோமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு யாரோட கூட்டணி அந்த 15 லட்சம் போடுறேன்னு போய் ஜும்லா புரோட்டா விட்ட ஒரு மனிதர்களோட கூட்டணி போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்களே விட்டுருவோமா நாங்க அவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா எல்லாரும் என்ன சொல்றாங்க இன்னைக்கு புதுசா வந்தவங்க இருந்து வச்சுக்கோங்களேன் அது ஆல்ரெடி எங்க அன்பில் என்ன சொல்லிட்டாரு அது ஒரு சில்லற கட்சி அப்படி இல்ல அது சில்லற காசு கூட கிடையாது செல்லா காசு அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் அதுதான் அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க நானும் எம்ஜிஆர் ஏப்பா நீ கலரு கருப்பா இருக்கியப்பா எம்ஜிஆர் வெள்ளையா இருக்காரப்பா அப்படின்னு கேட்டா நாங்க கருப்பு எம்ஜிஆர் நாங்க காமராஜர்னு பில்டப் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை அதாவது அரசியல் வாழ்க்கையோட தொடக்கம் எங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொருளாதாரம் அவர் தொடர்ந்தார் அது மட்டும் இல்ல அவர் முதல்ல பரங்கிமலை தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் போது அவரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றிய சின்னம் உதய சூரியனுங்கிற சின்னம்னா எம்ஜிஆருக்கே அரசியல் கத்து கொடுத்தது நாங்க தாயா அவரே இன்னைக்கு இருந்தா உங்களோட விட்டுட்டு எங்களுடைய தாய் கழகமான திமுக போய் இணைஞ்சிருவேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு வலுவான கட்சி இன்னைக்கு ஏங்க எதுக்கு தெரியுமா தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்றோம் ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம மேடம் ஒரு சூப்பர் மேடம் இருக்காங்க மேல அவங்கதான் நிதித்துறை அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்காரங்கம்பாங்க வேணும்னா சென்னைக்காரங்கம்பாங்க அது மட்டும் இல்ல நான் மயிலாப்பூருங்கன்னு அழுத்தி கூடி சொல்லுவாங்க ஆனா பட்ஜெட் போடும்போது தமிழ்நாடுங்கிற பேரே இருக்காது மேடம் இன்னைக்கு காஞ்சிபுரம் பட்டெல்லாம் கட்டிட்டு வந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்ஜெட் கூடி போடல ஆனா இத்தனை இருந்த போதும் ஜிஎஸ்டி நிதி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு கிடையாது மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு கிடையாது என் அம்மாங்கெல்லாம் 100 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்களே அந்த காசு நிலுவையில் இருக்குன்னு கேட்டா அதுவும் காசு கிடையாது நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான காசு 3500 கோடி கேட்டா அதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு வெள்ளம் பேரிடர் நிவாரண நிதினு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இத்தனையும் நீ இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்க 20 ஸ்டேட் இன்னைக்கு பிஜேபி ஆளுதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த 20 ஸ்டேட் இல்ல எத்தனை பேர் வந்தாலும் சரி தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்லி இன்னைக்கு பொருளாதாரத்துல 11.19 முதல் இடத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா நடுங்கும் இல்ல பயம் வேணும் இல்ல அந்த பயம் இருக்கணும் ஏன் தெரியுமா சார் இங்க ஒரு கட்சி மாநாடு ஓடிச்சாமே இல்லனா போன வாரம் நல்லா பாத்துக்கோங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது ஒண்ணுதான் நான் தமிழேன்னு சொல்றான் பாருங்க அவங்கள நம்பலாம் நான் தமிழன் இல்லைன்னு சொல்றான் பாருங்க அவங்களையும் நம்பலாம் நான் மட்டும்தான் தமிழேன்னு சொல்றான் பாருங்க அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க அவர் சொல்லுவார்
விவசாயம் பண்ணுங்க, ஆடு மாடு வளர்த்துங்க, கோழி பண்ணை வையுங்க எல்லாம் சொல்லுவாரு. நம்ம ஆத்தாங்கெல்லாம் நினைச்சுக்குவாங்க, ஓ விவசாயம் பண்ணி வளர்ப்பாருன்னு அவரு சொல்லுவாரு. ஆனா அவரு இனோவா கிறிஸ்டா கார்ல தான் வந்து இறங்குவாரு. எங்காச்சும் ஏறு கிளப்பியும் கூட்டு வந்து இறக்குறாரா? இல்ல. அவர் ஒரு பாடம் எடுத்தாரு பாருங்க, எனக்கெல்லாம் வயிறு பத்திக்கிட்டு எரியும். பனைமரத்து மேல ஏறி கல்ல கீழே இறக்கணுமா? யாரு வந்திருக்க தொண்டர்கள் அதை செய்யணும், அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு போகணும். ஆனா அதுல ஒரு புதுமை இருந்துச்சுங்க. யார் அதை கவனிச்சீங்கன்னு தெரியல. திராவிடம் என்ன பண்ணுச்சு, திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கல்ல. என்னமோ வேட்பாளர் அறிவிச்சாங்க, அதெல்லாம் வேற விஷயம். சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரக்கு, அது சட்டியா காலியான சட்டி தான், அது வேற விஷயம். ஆனா வேட்பாளர் அறிவிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அங்க எந்திரிச்சு, இந்த பெயர் நான் பொறியாளர், இந்த பெயர் நான் எழுத்தாளர், இந்த பெயர் நான் மருத்துவர், இந்த பெயர் நான் ஆசிரியர்னு அவங்க கட்சியிலே அத்தனை வேட்பாளர்களும் சொன்னாங்கன்னு சொன்னா, இத சாதிச்சது அவங்க இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இயக்கம். சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 50 வருஷம் வரலாறு. என்னாலாம் சாதாரண 2 வீலர் மெக்கானிக்கோட பொண்ணுங்க. தினசரிக்கு 200 ரூபா 300 ரூபா தான் எங்க அப்பாவோட சம்பளம். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து இப்படி கெத்தா பேசுறேன்னு ரொம்ப தைரியமா இருக்கேன். இங்க பாருங்க, மேடையில சல்மா மேடமும் நானும் இங்க வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? ஆனா எங்களை இங்க வர வச்சது யார் தெரியுமா? நீதாமா படிக்கணும், நீதான் பட்டம் வாங்கணும், நீதான் அரசியலுக்கே வரணும்னு சொல்லி பெரியார் என்ற பெருங்கவல கிழவர் பெண்களை படிதாண்டி வர வச்சார். அண்ணா அதுக்கான வழி அமைச்சார். முதல் பட்டதாரிங்கிற எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா கொடுத்த அந்த பட்டம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பேச வச்சிருக்குன்னு சொன்னா, ஓடுற ரத்தம் திமுக ரத்தம், இது யாருனாலையும் மாத்த முடியாதுங்க. என்ன ஒரு பெண்கள் இன்னைக்கு யாரோட ஆட்சி? இது ரொம்ப பெருமையா சொல்லலாம், இது பெண்களுக்கான ஆட்சி. கலைஞர் கூடி 33% தான் கொடுத்தாங்க. இன்னும் மேல பாராளுமன்றத்துல ஏங்க மேடம் இன்னும் பேச்சுவார்த்தையில தான் போயிட்டு இருக்கு. 33 கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனா எங்களுடைய தளபதி எப்படி தெரியுமா? 11 மேயர், 68 சேர்மன், 245 பிரசிடென்ட், 50 பெண்களை தூக்கி கொடுத்து இன்னைக்கு சல்மா மேடமோட வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? மேடம் வாங்க மேடம், மேடம் கார் உங்களுக்கு வெயிட் பண்ணுதுங்க மேடம், மேடம் நீங்க போய் ஃப்ளைட் ஏறுங்க மேடம், போயிட்டு வாங்க மேடம். இந்த தகுதியும் இந்த திறமையும் இந்த அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது மறந்துடாதீங்க. அப்புறம் அக்கா, நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம். எல்லாத்துக்கும் 1000 ரூபா வருதா? கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா தூக்கணும், வரலைன்னா இப்பவே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கை தூக்கணும். இப்ப என்ன பஞ்சாயத்துனா, நம்ம தலைவர் 5000 ரூபா போட்டாரா? பாதி பேத்துக்கு வரலன்னா விடாத்தா, நம்ம தலைவர் உனக்கு கொடுக்காம எனக்கா கொடுக்க போறாரு. அடுத்த ஆட்சி வருது, 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் வாங்கிக்க சொல்றேன் நானு. அவ்வளவுதான். அதுல என்ன பிரச்சனைனா, பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு கேஸ் போடுறாங்க. எவ்வளவு வைத்தறிச்சல், வேக்காடு பாருங்க இவங்களுக்கு. நம்ம தளபதி தான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட செப்டம்பர் 15, 2023 தொடங்கி இன்ன தேதி வரைக்கும் தான் யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க வேணாம், எந்த சீட்டையும் வாங்க வேணாம், எந்த ரேஷன் கடைக்கு போக வேணாம். ஒரு நிமிஷம் பெண்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா வீட்டுக்காரர்கிட்ட கேட்கறதுக்கு எங்க கொடுக்குறீங்களா? இந்த சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வரணும், மொய் வைக்கணும், எவ்வளவு ஒரு குழந்தை குட்டிக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும். அந்த அக்கால ஆமான்னு சொல்லுது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம். வீட்டுல இருக்கவங்க யோசிக்கலக்கா நம்மளை பத்தி, அதை பத்தி சிந்தனையே பண்ணல. ஆனா கோட்டையில இருந்து ஒரு முதல்வர் யோசிச்சார். யோசிச்சு என்ன தெரியுமா பண்ணாரு? உனக்காக உங்களுடைய கஷ்டத்தை நான் சிறிதளவு தான் என்னால குறைக்க முடியும், ரொம்ப பெருசா எல்லாம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறுவாட்டு பணமா இதை சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லி, அது எப்படி சும்மா இலவசமாலாம் தரலமா? நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இலவசமா தரலமா? ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து, ஒரு சகோதர ஸ்தானத்திலிருந்து மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையா வாங்கிக்கொண்டு சொன்னாருன்னு சொன்னா, அதுதான் சார் சுயமரியாதை. நம்மள மரியாதையா நிறுத்தினாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு கருணை தொகையாமே இந்த 15 லட்சம் சொன்னோம்ல, அந்த மாதிரிதான். இப்படிதான் பீகார்ல கொடுத்தாங்கக்கா, கேஸ் போட்டாங்க. இதை பார்த்து தான் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் நலத்திட்ட உதவியா கொடுக்குறாங்க, அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு பிஜேபியில் இருக்கிற ஒரு வக்கீல் கேஸ் போட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாரு நம்மளுடைய முதல்வர். பீகார்ல 10,000 போடும்போது கேஸ் போடல,
மகாராஷ்டிரால நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு இதே 1000 ரூபாய் கொடுக்கும்போது கேஸ் போடல. ஆனா தமிழ்நாட்டுல தேர்தல் வருதுன்னு அதை கேஸ் போட்டு தடுத்து நிறுத்த பார்த்தாரு. மறைமுகமா நின்னு யாருகிட்டயும் சொல்லாம சும்மா ஏதோ பணத்தை எல்லாம் போடாம 3 மாசம் உங்களுக்குன்னு பட்ஜெட்ல எடுத்து வச்ச அந்த தொகையும், நான் இனிமேல் வந்தா உங்களுக்கு 2000 ரூபாய் தொடர்ந்து தருவேன்னு அந்த தொகையும் சேர்த்து 5000 ரூபாய் முழுமையா கொடுத்த ஒரே முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்படி இதை யோசிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். கல்வின்னு நான் சொல்ல இல்லையா, அது இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். அதாவது நான் பார்த்தேன், அதாவது என்ன சொல்வாங்க, தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ப்ரோக்ராம் சார், அதுல பார்க்கும்போது நம்ம கல்வி அமைச்சர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்தாங்க, பிரேமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர். அவங்க வீட்டுல 2 பொன் பிள்ளைங்க, எங்க வீடு மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பொன் பிள்ளைங்க பிறந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நம்மளை படிக்கவே விட மாட்டாங்க, அப்படித்தானே இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து சொல்றா, அந்த முதல் பட்டதாரி கவுன்சிலிங் மூலமா எனக்கு ஒரு ஐடி காலேஜ் கிடைச்சது. எங்க அப்பா சாதாரண ஒரு கட்டட தொழிலாளி தான். எங்க வீட்டுல இன்னும் தண்ணி உள்ள ஒழுகும். ஆனா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜுக்கு இன்ஜினியரிங்க்கு படிக்க போறேன்னு சொன்னேன். ஏன்னா அவ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல இருந்த பொண்ணு. படிக்க போறேன்னு சொன்னாங்க, ஊரே எங்க அப்பாவை திட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நான் பயிற்சி பெற்று, அது போக புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலமாக எனக்கு வந்த மாத 1000 ரூபாய் பணத்தையும் வைத்து இன்னைக்கு என்னோட இன்ஜினியரிங் குரூப்பை நான் கம்ப்ளீட்டா முடிச்சு இன்னைக்கு பெரிய ஐடி கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் சார்னு சொன்னான். சொல்லிட்டு கையில ஒரு கவர் வச்சுட்டு அப்படி தயங்கி தயங்கி நின்னாங்க அந்த பொண்ணு. உண்மையா என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவ சொன்ன ஒரு வார்த்தை, இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட்